பாஜகவின் யார் அடுத்த தலைவர்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் ஹாட் டாபிக். குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி இல்லைங்க. எடுத்த உடனே இவர் தான் அடுத்த தலைவர். இப்ப தலைவர் இருக்கிறார்ல, அவர் இருக்கும் போதே அடுத்த தலைவர் யாரு, அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. பிரதமர் மோடியை கடுமையான வார்த்தைகளால் தமிழக அரசியல்வாதிகளை விமர்சித்திருக்காரு. தமிழில் கூட கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, மிகவும் எனக்கு சங்கடத்துக்குள்ளாகியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அழுகுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? மனிதனுடைய அடையாளமே ஒரு கையெழுத்து தான். அப்படி கையெழுத்து போடுற கையெழுத்து கூட நீங்க தமிழ்ல போட முடியலையா? நம்மளே ஒருத்தது, நம்மளே நிறைய ஆங்கிலத்துல தான் கையெழுத்து போடுறோம். இனிமேல் அதை நம்ம மாற்றணும், திருத்தணுங்கிற எண்ணம் நேற்று பிரதமர் சொன்ன உடனே எனக்கே வந்திருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தில் டீலிமிட்டேஷனை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனால் கடுமையான வார்த்தைகளில் முதலமைச்சர் விமர்சித்திருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? பிரதமரை விமர்சித்தால்தான் இவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார் சார். ஏழை மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த திட்டமும் இல்லாம, அப்பாவி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு எந்த திட்டமும் இல்லாம நீ டீலிமிட்டேஷன், அந்த லிமிட்டேஷன்ங்கிறதெல்லாம் யாருக்குமே புரியலைங்க. முதல்ல ஒருவேளை அண்ணாமலை இல்லைன்னா திமுகவின் நிலைமை கண்டிப்பாக கூடும். 2026 தேர்தலில் பின்தங்கிய நிலைமை பாஜக வரும்னு சொல்றாங்கல்ல சார்? இருக்கிறத பத்தி பேசுறீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும். நீங்களே இல்லைன்னா வந்தா அப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், போனா எப்படி இருக்கும், கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கட்சி இல்லை சார், ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா என்ன சார் பண்றது பாஜகவின் நிலைமை? ஏன்னா இப்ப அவர் இருக்கும் போதுதான் அபரிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவர் தான் நேற்று வரைக்கும் சொல்றாருல, இங்க தமிழ்நாட்டுலலாம் இருப்பேன், தொண்டனா இருந்து கூட நான் வேலை பார்ப்பேன், திமுக ஆட்சி அகத்து வரை எங்கேயும் போக மாட்டேன்னு நேற்று கூட சொல்றாரு. தமிழ், ஆங்கிலம் கூடுதலாக ஒரு மொழி. ஒரு எம்ஏ படிச்சுட்டு வெளியே வர்றோம், ஒரு இங்கிலீஷ்ல 4 பக்கம் எழுத சொன்னா தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவங்க 7வது படிக்கும் போது இங்கிலீஷ் எழுத ஆரம்பிச்சு சார். அப்பனா அவன் 7வது எம்ஏ படிக்கிறவங்க நல்லா படிக்கணும்ல சார்? எங்க படிக்க, அதுதான் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. நீங்க சேலத்துக்கும் சென்னைக்கும் ஒரு 8 வழிச்சாலை புதுசா போடுறோம்னா 7 மணி நேரம் சேலத்துக்கு பஸ் போகுது, அந்த ரோட்ல 4 மணி நேரம் பஸ் போகுதுன்னா வேணாங்க. நாங்க பொறுமையா போயிட்டு போறோம். 4 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரானா என்ன சார் இதுல? நீ எக்ஸ்ட்ரானா உங்களுக்கு அவங்களுடைய அறிவாற்றல் எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேணாங்கிறது ஒரு நியாயம் வேண்டாமா? பக்பு வாரிய பூட் அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. அது பல தரப்பினர்கிட்ட வரவேற்பு இருந்தாலும் சில பேர்கிட்ட ஒரு எதிர்ப்பா இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? அதிகபட்ச இஸ்லாமியர்களே வரவேற்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கெட்டி மேலம் குட்டி பட்டாசு போட்டு கொண்டாடுறாங்க. வக்பு வாரியம் முத்தலாக்கே அதே மாதிரி கொண்டாடினாங்க. பாஜக அதிமுக கூட்டணி செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அமித்ஷாவை. இவர் போனதுலையுமே அண்ணாமலை அவர்களும் போயிட்டு வர்றாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? இந்த கூட்டணி அமையுமா சார்? ஏஷியா நெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உரையாடல் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவின் யார் அடுத்த தலைவர்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் ஹாட் டாபிக். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அதுக்கப்புறம் பிரதமர் மோடி வேற நேற்று ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலம் திறந்து வச்சுட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடுமையான ஒரு விமர்சனம். தமிழில் கூட கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, இங்கே இருக்க ஆட்களுக்கு, இங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கு அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சார் ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கு நீங்கள் சொல்லிடுங்க, யார் சார் அடுத்த தலைவர்? இல்லை, அடுத்த தலைவருங்கிறது இது ஒன்றும் குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி இல்லைங்க. எடுத்த உடனே இவர் தான் அடுத்த தலைவர். இப்போ தலைவர் இருக்கிறார்ல. இப்போ எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு கூட பிரதமர் சந்திக்கிறாரு, அறிக்கை கொடுக்குறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு. நேற்று முதலமைச்சர் போகாது கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கை வந்திருக்கு. எல்லா தினசரி அவருடைய பணிகளில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார். தினசரி அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அவர் இருக்கும் போதே அடுத்த தலைவர் யாரு, அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. இப்போ அவர் எங்களுடைய தலைவர், அவ்வளோதான். பிரதமர் மோடியை கடுமையான வார்த்தைகளால் தமிழக அரசியல்வாதிகளை விமர்சித்திருக்காரு. தமிழில் கூட கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, மிகவும் எனக்கு சங்கடத்துக்குள்ளாகியது
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அழுகுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? தமிழில் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இந்த ஆங்கில மோகத்துக்கு அடிமையானதுனால வந்த வினை. எல்லாரும் ஸ்கூல்ல இருந்தே ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுறது ஒரு 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 ஃபேஷனாக மாறி கடைசியில் அதே முடிவாகி எல்லாருமே ஆங்கிலத்தில் கையெழுத்து, ஆங்கிலத்தில் பிறந்த குழந்தைக்கு பிறந்த தினம் கொண்டாடுறது, ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறது, இப்படி ஆங்கில பழக்க வழக்கங்கள் வெள்ளையருடைய கலாச்சாரம் நிறைய இடத்துல உள்ள புகுந்து அது நல்லதுக்கும் பயன்பட்டுருக்கு, நிறைய சீரழிவுக்கும் கலாச்சார சீரழிவுக்கும் அது பயன்பட்டுருக்கு. இப்போ பிரதமர் கேட்குறது நம்ம தமிழ் மொழியை நேற்று கூட பாருங்கள் திருக்குறளை சொல்லி தான் பேசுகிறாரு. தமிழ் மொழிக்கு இவ்வளோ பெருமை இருக்கிறமே, இங்கே இருக்கிற தலைவர்களாக எனக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க, அவங்க கூட ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து என்பது ஒரு 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 மனிதனுடைய அடையாளம். கையெழுத்துங்கிறது சும்மா எழுதுகிற மாதிரி இல்லை, ஒரு மனிதனுடைய அடையாளமே ஒரு கையெழுத்து தான். அப்படி கையெழுத்து போடுற கையெழுத்து கூட நீங்கள் தமிழில் போட முடியலையா? இவ்வளோ பெரிய பெரிய முதுமையான பெரிய மொழிங்கிறத பாரத பிரதமர் பல நாட்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கேள்வி நம்மளே உறுத்துது. நம்மளே நிறைய ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுறோம். இனிமேல் அதை நம்ம மாற்றணும், திருத்தணுங்கிற எண்ணம் நேற்று பிரதமர் சொன்ன உடனே எனக்கே வந்திருக்கு. நானே அதை எப்படி கெஜெட்டில் வெளியிட்டு வங்கிக்கு அதை கொண்டு போகிறதா, எப்படி நம்ம அதை அந்த கையெழுத்து சர்டிஃபிகேட்டெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்க எப்படி தமிழுக்கு மாற்றுறது, அது எப்படி நீதிமன்றம் மூலம் மாற்றுறதா என்னங்கிறத நான் கேட்டு நான் கூட அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். சார், நேற்று இந்த பொதுக்கூட்டத்தில் டீலிமிட்டேஷனை பற்றி அவர் பேசவே இல்லை, ஆனால் கடுமையான வார்த்தைகளில் முதலமைச்சர் விமர்சித்திருக்கார். அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? சார், அவருக்கு ஒரு வேலை இல்லை சார். பிரதமரை விமர்சித்தால்தான் இவருக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை சார். அது பிரதமரை விமர்சித்தால்தான் இவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார் சார். அதனாலதான் எல்லா நன்மைகளையும் தீமைகளா மக்களுக்கு அதை திசை திருப்பி காட்டுறாரு. முகத்தில் பார்க்கும்போது பார்க்குற கண்ணாடியில் நம்ம பார்க்குற முகம் தான் தெரியணும், ஆனால் அங்கே முகம் வேறு முகம் இருக்குன்னு காட்டுறாரு. என் முகத்தை பார்த்தா இல்லை இது அவர் நாகராஜன் முகம், இதில் பாருங்கள் பேய் இருக்குங்கிறார். இப்படி தான் மக்களை ஏமாற்றிட்டு தவறான பொய்யான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷனுங்கிறதுக்கு இப்போ வேலையே கிடையாது. நேற்றைக்கு கூட நிதியமைச்சர் சொல்லும்போது 2029க்கு பிறகு தான் இந்த பிரச்சனையே பேச போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மக்களுக்கு இன்னைக்குள்ள மக்களுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, இங்கே இருக்கிற அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு, ஏழை மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த திட்டமும் இல்லாமல், அப்பாவி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு எந்த திட்டமும் இல்லாமல் நீங்கள் டீலிமிட்டேஷன் அந்த லிமிட்டேஷனுங்கிறதுலாம் யாருக்குமே புரியலைங்க. முதல்ல நான் காமனாக ஒரு 10 பேர்கிட்ட கேள்வி கேட்டேன். முதலமைச்சர் அடிக்கடி இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு டீலிமிட்டேஷன் அப்படின்னு. என்னங்க லிமிட்டேஷன் புரியலைங்க, ஏதோ சொல்கிறாங்க தீர்மானம் போட்டாங்களா அப்படின்னு. படித்தவங்களே இதைத்தான் சொல்கிறாங்க. அவங்கள நேரடியாக அவங்களுக்கு எந்த பாதிப்பு இதனால இல்லை. இது வரப்போகும்போது அதை பற்றி பேசணும். உள்துறை அமைச்சர் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 39 இடங்கள் கூடுமே தவிர குறையாதுன்னு சொல்கிறாரு. சார், இங்கே குறைச்சிட்டு நார்த் இந்தியாவில் ஏற்றுற மாதிரி சொல்கிறாங்களா சார்? அதெல்லாம் கற்பனையான பேச்சுங்க. நீட்டை பற்றி கற்பனையாக பேசுகிற மாதிரி, ஜிஎஸ்டியை பற்றி கற்பனையாக பேசுகிற மாதிரி, இதுவும் ஒரு கற்பனை பேச்சு. அவங்களுக்கு ஒரு நம்மளை எழுத்து பேசுவதற்கு குறை சொல்வதற்கு காரணங்களை தேடி அலைகிறது திமுக கூட்டணிகள். அப்படி அலையும் போது இதை ஒன்று வச்சுக்கலாங்க, ஏங்க இதை பாருங்கள் இதை ஒன்று வச்சுக்கலாம், இதை பாருங்கள் கடலில் அலை நிறையா வருது, இதுக்கு மத்திய அரசு தான் காரணம், இவ்வளோ அலை வரக்கூடாது, வந்தால் எப்படி மீன் பிடிக்க போக முடியும் அப்படின்னு கூட கற்பனையில் மத்திய அரசை குறை சொல்லணுங்கிறதுக்காக திட்டமிட்டு சொல்லக்கூடிய பல சப்ஜெக்டில் இதுவும் ஒரு சப்ஜெக்ட். எப்படி ஒரு 10 சப்ஜெக்டை கொண்டு வந்துடுவாங்க தேர்தலுக்குள்ளே. 1 நேஷன் 1 எலெக்ஷன் வாங்க. இன்றைக்கி துரைமுருகன் சொல்லியிருக்காரு, நடக்கவே நடக்காது. நடந்து தானே இருந்துச்சு, ஏன் நடக்கலை, ஏன் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருது? இதே துரைமுருகன் பேசியிருக்கிறாரு, அவருடைய கட்சியை 2 முறை திமுக ஆட்சியை விட்டு விரட்டிச்சுல. இந்த மாதிரி இந்தியா பூரா பல கட்சிகள் விரட்டிச்சுல, அந்த சுற்று மாறிடுச்சு. அப்போ ஏற்கனவே 3 முறை பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு ஒன்றாத்தான தேர்தல் நடந்தது, அவர் நடக்கவே முடியாதுன்னு துரைமுருகன் உட்காந்துட்டு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இது ஒரு விஷயம். ஜிஎஸ்டியை ஒன்று வச்சுக்கிடுவோம், நீட்டை ஒன்று வச்சுக்கிடுவோம், மேகதாது ஒன்று பிரச்சனையை வச்சுக்கிடுவோம், இந்த வக்பு மசோதா ஒன்று வச்சுக்கிடுவோம், கச்சத்தீவை ஒன்று வச்சுக்கிடுவோம். இப்படி திட்டமிட்டு ஒரு 10 அஜெண்டாவை தேர்தலுக்கு முன்னாடி திமுக அவங்கவுங்க ரூம் போட்டு யோசிச்சு இதை பேசலாங்க இதை வைக்க கூட எதுல ஓட்ட இருக்கோ அதானே சார். இது இப்போ இருக்கவங்க பேசுவாங்க,
ஒரு மத்திய அரசுக்கு அதுதாங்க நீங்க பத்திரிகைகளை மிரட்டுறீங்க, தொலைக்காட்சிகளை மிரட்டுறீங்க. நான் சொல்றத அப்படியே போடணும், இல்லாட்டி நீங்க கவர்மெண்ட்டு அந்த டிவி கேபிள் டிவியிலேருந்து உங்கள் லூப்பை எடுத்துருவோங்கிறீங்க. பெரும்பல பத்திரிகைகள் செய்திகள் ஒழுங்காக போட்டால் அவங்கள நீங்கள் சொல்கிறீங்க அப்படி போட்டீங்க, ஏன் இந்த எதிர்கட்சி பேசுகிறத விட பெருசாக போட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் மாற்றிருக்கலாம்ல, இனிமேல் விளம்பரம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அவங்க சரி பண்ணுங்க அப்படின்னு அவங்கள மிரட்டுறீங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க தொலைக்காட்சி. இப்படி உண்மையை வெளியில் கொண்டு வரதை விட பொய்யை வெளியில் கொண்டு வர்ற ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையை ஊடகங்களுக்கு திமுக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. சார், மேலிடத்துக்கு பாஜகவின் மேலிடத்துக்கு வந்து தமிழக மக்கள் வந்து அண்ணாமலை தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மெயில் பண்ணுறாங்க, கோஷம்லாம் போட்டிருக்காங்க நேற்று. ஆனாலும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் இந்த ரேஸ்லேயே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல்ல சார், இதுக்கு என்ன சார் நீங்கள் சொல்ல வரீங்க? அடுத்து யார் சார் வருவா? அப்படி அண்ணாமலை இல்லைன்னா அப்படி யார் சார் வருவா? இல்லைங்க, ரேஸே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு, அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே ரேஸுங்கிறதே கிடையாது. அப்புறம் ரேஸில் இல்லைப்பான்னா என்ன அர்த்தம்? அவரே சொல்கிறாரு இங்கே ரேஸுங்கிறதே இல்லை, போட்டிங்கிறதே கட்சியில் கிடையாது. ஒரு மணி தான் ஒரு முடிவு எடுத்து தான் பண்ணுவாங்க. அப்போ போட்டியே இல்லாதப்ப நான் போட்டியில் இருந்தான்னா இல்லாட்டி என்ன? போட்டியே கிடையாது, நான் போட்டியில் இருந்தான்னா இல்லாட்டி என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய ஆற்றல் செயல் எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்கிறதுல என்ன காரணம் இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை பற்றி கருத்து கூறவும் நாங்கள் முடியாது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அவர்கள் நேற்றைக்கு கூட பிரதமரை சந்திச்சுட்டு அவருடைய கடமையில் அவர் செஞ்சிட்ருக்காரு. அப்போது இவர் வருவாரா அவர் வருவாரா, வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க, அவர் எப்படி இவர் எப்படின்னு பேசுறது நல்லா இருக்காரு. சொல்லப்போனால் பாஜகவின் நிலைமை அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு அபிரிவிதமான ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் வந்தோடனே. ஒருவேளை அண்ணாமலை இல்லைன்னா திமுகவின் நிலைமை கண்டிப்பாக கூடும். 2026 தேர்தலில் பின்தங்கிய நிலைமை பாஜக வரும்னு சொல்கிறாங்கல்ல சார்? இல்லைன்னான்னு எப்படி நான் சொல்கிறது? நீங்கள் இருக்கிறத பற்றி பேசுகிறீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும். நீங்களே இல்லைன்னா வந்தால் அப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், போனால் எப்படி இருக்கும், கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியாது கட்சி விஷயத்தை பற்றி. இல்லை சார், ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது பாஜகவின் நிலைமை? ஏன்னா இப்போ அவர் இருக்கும் போது தான் அபரிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவர் தான் நேற்று வரைக்கும் சொல்கிறாருல்ல, இங்கே தமிழ்நாட்டிலலாம் இருப்பேன், தொண்டனா இருந்து கூட நான் வேலை பார்ப்பேன், திமுக ஆட்சி அகற்ற வரை எங்கேயும் போக மாட்டேன்னு நேற்று கூட சொல்கிறாரு. போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நம்ம அவர் இல்லைன்னா நம்ம ஏன் பேசணும்? அவரே இருக்கேங்கிறாரு, அப்புறம் எதுக்கு இல்லைன்னு பேசணும்? சார், திமுகவின் இந்த ஆட்சி காலகட்டத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. இதுக்கப்புறம் 2026 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரி கடும் நடவடிக்கைகள் சார் எடுக்கலாம்? நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் சார். எந்த மாதிரி சார் நடவடிக்கை? அதுக்கு குறிப்பாக கொலை சம்பவங்கள், படுகொலை சம்பவங்கள், அது பொதுவான காரணமோ தனிப்பட்ட காரணமோ ரவுடிசமோ கொலையோ எதுவாக இருந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கு பயப்படணும். விரைந்த நீதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கணும், விரைந்த நீதி குற்றவாளிகளுக்கு எதிராக கிடைக்கணும். அதில் நிச்சயமாக இருப்போம். அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ சாதாரண ஏழை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவனுக்கு இணையாக அவன் படிக்க முடியுதா? அவனுக்கு உள்கட்டமைப்பு வசதி இருக்கா? அந்த கல்வியை சமக்கல்வி எங்கள் உரிமைன்னு எங்கள் தலைவர் கையெழுத்து இயக்க தொடங்கின மாதிரி சமமான கல்வி எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கு, எல்லா வீட்டு குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிடுவோம். சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் சுகாதாரம் சமமாக கிடைக்குதா? கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற சென்னை, நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு சரௌண்டிங்கில் போய் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் எடுத்துங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் 3 அல்லது 4 இருக்கும். கீழ்பாக்கம் சென்ட்ரலில் பக்கத்தில் இருக்க ராஜீவ் காந்தி மருத்துவமனை, ஓமந்தூரார், அதுக்கடுத்து ஸ்டான்லி, ஆர்எஸ்எஃப், அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் தனியார் மருத்துவமனை என்னங்க 50 இருக்கும். அரசாங்க மருத்துவமனை 5 இருக்கும், தனியார் மருத்துவமனை 50 இருக்கும். அதில் பாதி திமுக. அரசு பள்ளிக்கூடம் இந்த 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும், தனியார் பள்ளிக்கூடம் 100 இருக்கும். இதுதானங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. இந்த மாதிரி இல்லாமல் கல்வி சுகாதாரம் எல்லா மக்களுக்கும் சமமாக கிடைக்கிறதுக்கு, ஒரே போன்று கிடைப்பதற்கு, அனைத்து வசதிகளும் அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு பாஜக வேலை செய்யும்.
இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு தாங்களாகவே தொழிலில் மேம்படுவதற்கான கடன் உதவி திட்டம், பயிற்சி திட்டம் ஏற்கனவே இருக்க மத்திய அரசு அதை அதிகப்படுத்துவோம். முத்ரா கடன் திட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம். திறன் மேம்பாட்டு திட்டத்தை இன்னும் உண்மையாக ஸ்கில் டெவலப்மெண்ட் திட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம். மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிற தொழில் மட்டும் இல்லாமல் இந்த கடற்பாசி வளர்ப்பது, மீனை பிடிச்சி மீனை பக்குவப்படுத்தி அவங்க அதை ஒரு பை ப்ராடக்டாக ஆட் வேல்யூ பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு மீனவர் சங்கங்கள் நாங்கள் உருவாக்குவோம். இந்த மாதிரி எவ்வளோ துறையிலையுமே இன்னைக்கு வீழ்ந்து கிடக்குதுங்க. இவங்க சாதனைன்னு சொல்றது விடியல் பயணம், பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், 1000 ரூபா கொடுக்கும். 2,24,00,000 ரேஷன் கார்டில் 1 கோடி பேருக்கு கொடுத்துட்டா எல்லா பெண்கள் கொடுத்த மாதிரியா? தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கு. இந்த மாதிரி போலித்தனமான அந்த உதவிகள் நிச்சயமா இருக்கும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாங்கிறது 2,500 ரூபா கொடுப்பாங்க. அது வேற விஷயம். ஏழை மக்களுக்கு கொடுத்து பழகிட்டோம், அவங்களுக்கு கொடுக்கணும், அது பயன்படுத்த ஏழை மக்களுக்கு. டாஸ்மாக் கடைக்கு போகிறத விட ஒரு குடும்ப பெண்ணுக்கு போகிறது சுகம். இவங்க இலக்கெல்லாம் எங்கே இருக்கு? தொழில் இலக்கு இல்லை. 58,000 கோடி இன்னைக்கு, 52,400 கோடி இந்த பட்ஜெட்டில் நமக்கு டாஸ்மாக் மூலம் வருது. இந்த 52,000 கோடி ஏதாவது உற்பத்தி பண்ணி வருதா? விற்பனை பண்ணி வரியில் நமக்கு வருதா? ஏழை பாக்கெட்லேருந்து, உழைக்கிற மக்கள் பாக்கெட்லேருந்து பிடுங்குறோம். அந்த மாதிரி பிடுங்கி அவன் உடலையும் கெடுத்து, கிட்னியும் கெடுத்து, கல்லீரலுக்கு எடுத்து அவன் கையில் இருக்க காசை வாங்கி குடும்பத்தையும் பாழாக்குறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்படியாக அங்கே தலைவர் சொன்னால் டாஸ்மாக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மக்களுக்கான நன்மைகளை செய்வோம். எல்லா பகுதிகளிலையும் சாலை திட்டங்கள் மேம்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு இன்னும் உலக அளவில் விவசாயத்தில் என்ன சாதனை பண்ணுற நாடுகள், இன்றைக்கு இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு உதவியோடு நம்ம கொண்டு வருவோம். நீங்கள் கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, வாழ்க்கை முறை அதெல்லாம் ஏற்கனவே நிறைய மாற்றிருக்காரு பிரதமர். நவோதயா பள்ளிக்கூடம் கூட ஒரு 50 பள்ளிக்கூடங்களில் திறப்போம். இன்னும் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்துவோம். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கிடையாது நம்ம புதிய கல்விக் கொள்கை. மும்மொழி கொள்கைன்னு சொல்லிடுறாங்க சார். நீங்கள் அதிகப்படுத்தும் போது தமிழக அரசு வந்து மும்மொழி கொள்கைங்களுக்கு திணிக்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார்? பாவம் சார், அரசியலுக்காக பேசுகிறாங்க. இதை போய் நம்ம என்ன இவங்களுக்கு போய் விளக்கம் சொன்னாலும் அப்படி தான் பேசுவாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு பாதையை தேடுற மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கைங்கிறது மும்மொழி இல்லை, 3வது ஒரு மொழி. அதுலேயும் 3 மொழி ஏதோ புதுசாக படிக்க சொல்கிறாங்க கூட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ், ஆங்கிலம் கூடுதலாக ஒரு மொழி. தமிழ் இப்போ கட்டாயப்படம் இல்லை தமிழ்நாட்டில், தமிழை கட்டாயப்படம் ஆக்கணும். 3வது, 5வது, 8வது பிள்ளைங்களுக்கு பொது பரீட்சை வைக்கணும். பொது பரீட்சை வச்சாலும் அவங்க பாஸ் தான். என்ன பொது பரீட்சை? அவன் கையில் பேப்பர் கொடுத்து 2 ஹவர்ஸில் அதுக்கெல்லாம் பதில் எழுதுன்னு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து பொது பரீட்சையில் எப்படி +2 எழுதுறானோ அவன் எழுத வைக்க போகிறோம். அது எதுக்கு? நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு 6வது, 7வது, 8வது படிக்கிற பையன் அவன் பாஸ் பண்ணுற பெர்சன்டேஜ், மார்க் வாங்குற பெர்சன்டேஜ் 99% இருக்கு. கவர்மெண்ட்ல 30%, 35%, 40 ஆல் பாஸ் போடலைன்னா 8வதுக்கு நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவான். அப்போ இந்த லெவலில் இருக்கிற கஷ்டப்பட்டு படிக்கிற பையன், வசதியாக படிக்கிற பையன், எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கிற பையன், எந்த அடிப்படை வசதி இல்லாமல் படிக்க பையன், ஏசி பஸ்ஸில் படிக்க போகிற பையன், கவர்மெண்ட் பஸ்ஸை தொத்திட்டு போகிறவன், அதுவும் இல்லாமல் நடந்து போகிற பையன், இப்படி இவங்க படிக்கிற உள்கட்டமைப்பு, பள்ளி அமைப்பிலிருந்து, டாய்லெட்லேருந்து, விளையாட்டுத்திலிருந்து, லேபரேட்டரியிலேருந்து எல்லாமே இவனுக்கு மிதமிஞ்சி இருக்கு, இவனுக்கு இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா SSLC எழுதணும், ஒன்றா +2 எழுதணும், ஒன்றா IAS எழுதணும், ஒன்றா IPS எழுதணும், ஒன்றா TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எழுதணும். ஆனால் இவன் கடந்து வந்த பாதை என்ன? இவன் கடந்து வந்த பாதை என்ன? இவனையும் அவனையும் ஒன்றா படிக்க வைக்கணும், ஒரே தகுதியை வளர்க்கணும், ஒன்றா வளர்க்கணும். அப்போ தான் ஒரு 50% மாணவர்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமையாமல் போயிடுது. எதிர்காலம் +2 முடிச்சுட்டு என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு போகிறான். இங்கே +2 முடித்தவன் அமெரிக்கா அப்படி போகிறது, கனடா அப்படி போகிறதுன்னு அதுக்கேற்ற படிப்பை டிகிரியை கண்டினியூ பண்ணுறான். இவன் டிகிரியில் நிறைய கண்டினியூ பண்ணாமல் போயிடுறான். அப்படியே போய் படித்தாலும் அதுக்குள்ளே அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது, அதுக்குள்ளே அந்த முழுமையான கற்றல் மேம்பாடு அவனுக்கு வந்திருக்கான கிடையாது. ஒரு MA படிச்சுட்டு வெளியே வர்றான், ஒரு இங்கிலீஷில் 4 பக்கம் எழுத சொன்னா தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறவன் 7வது படிக்கும் போது இங்கிலீஷ் எழுத ஆரம்பிச்சான் சார். அப்போனா அவன் 7வது MA படிக்கிறவனு நல்லா படிக்கணும்ல சார்? எங்கே படிக்க? அதுதான் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே. அதை ஒழுங்காக படி. மாணவர்கள் படிக்காட்டி டீச்சர்ஸை கூப்பிட்டு என்கொயரி பண்ணு, டீச்சர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுன்னு பிரதமர் சொல்கிறாரு. நீங்கள் தான் விட மாட்டேங்கிறீங்களே. இங்கே வந்து ஒரு பையன் 2 மார்க் குறைஞ்சா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வருது, டீச்சரு உங்கள் பையன் பாருங்க மேத்ஸில் என்னங்க 2 மார்க் குறைஞ்சிட்டா நீங்கள் நாளைக்கு வரும்போது நீங்களும் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விரட்டுறாங்க.
இங்கே அவன் 10 மார்க் வாங்கினா கூட கேட்க நாதி கிடையாது. எப்படிங்க ஒரே ஊரில் பிறக்கிற பிள்ளைங்க ஒன்றா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கு பாதி பிள்ளைங்களுக்கு ஒரு கவனிப்பு, பாதி பிள்ளைங்களுக்கு வேறு கவனிப்பா? ஒருத்தர் கண்ணில் வெண்ணெய், ஒருத்தர் கண்ணில் சுண்ணாம்பா, ஒருத்தர் கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பா. யோசிச்சு பாருங்க. இப்படி தாங்க இது எல்லாத்தையும் நாங்கள் மாற்றுவோம். பிஜேபி வச்சா நிச்சயம் மாற்றுவோம். இன்னைக்கு பனை தென்னை தொழிலாளர்களுக்கு கல் இறக்க கஷ்டப்படுறாங்க. கல் இருந்தால் சமூக குற்றம். ஆனால் ஸ்பிரிட்டில் கலரை கலந்து சாராயம் பாட்டில் விற்கிறது அரசாங்கம் விற்கிது. பணம் தென்னை பாலை இயற்கையாக இறங்கி விற்றா அது குற்றம், அது போதைப்பொருள். ஆனால் ஸ்பிரிட்டை கலர் எசன்ஸ் கலந்து விஸ்கி பிராந்தின்னு பாட்டில் அடைச்சு அரசாங்கமே விற்கலாம், அது குற்றம் இல்லை. இப்படி இதெல்லாம் இந்த பேதத்தெல்லாம் மாற்றுவோம் சார். அறநிலையத்துறையெல்லாம் ஒழுங்குபடுத்துவோம். கோவில் வருமானம்லாம் கோவிலுக்கே சென்றடைவதற்கு என்னென்னலாம் திட்டம் அடிப்படையில் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றுவோம். எவ்வளவோ இருக்குது சார், எவ்வளவோ இருக்குது. நீங்கள் சேலத்துக்கும் சென்னைக்கும் ஒரு 8 வழிச்சாலை புதுசாக போடுறோம்னா 7 மணி நேரம் சேலத்துக்கு பஸ்ஸு போகுது. அந்த ரோட்டில் 4 மணி நேரம் பஸ்ஸு போகுதுன்னா வேணாங்கிறீங்க. நாங்கள் பொறுமையாக போயிட்டு போகிறோம். 4 மணி நேரம் போகிறது 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரானா என்ன சார் இதில்? சார் நீ எக்ஸ்ட்ரானா உங்களுக்கு அவங்களுடைய அறிவாற்றல் வளர்தான். 4 மணி நேரம் போனால் போகிறவன் உள்ளே தூங்கிட்டு போகிறவன் செல்ஃபோன் பார்த்துட்டு போகிறவன் ரைட்டு. அந்த பஸ்ஸு எக்ஸ்ட்ரா 3 ஹவர்ஸ் ஓடுறதுக்கு டீசல் எவ்வளோ செலவாகுது? 4 ட்ரிப்பு போயிட்டு வர்ற பஸ்ஸு 5 ட்ரிப் போயிட்டு வந்துருக்குல்ல ஒரு இடத்துக்கு. இந்த டீசலுக்கு நம்ம அந்நிய செலவணி எவ்வளோ செலவழித்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி விற்கிறோம். அதில் வெளியே வர்ற புகை எவ்வளோ மாசம் உண்டு பண்ணுது. அதில் உள்ளே போகிறவங்க ஒரு நாளைக்கு போயிட்டு அடுத்த நாள் வரவே அன்னைக்கே போயிட்டு அன்னைக்கே வேலையை முடிச்சு வந்துடுவாங்கல்ல வீட்டுக்கு. எவ்வளவு நன்மை இருக்குது, எத்தனை கோடி மிச்சமாகுது. ஒரு நாளைக்கு சேலத்துக்கு சென்னையிலேருந்து சேலம் வழியாக 5 லட்சம் வாகனங்கள் போதுன்னா 5 லட்சம் வாகனங்களுக்கு 3 மணி நேரம் நீங்கள் மிச்சம் சொன்னால் ஏறத்தாலும் 15 லட்சம் மணி நேரம் மிச்சம். அதுக்குள்ள டீசல் பெட்ரோல் செலவு எவ்வளோ மிச்சம் ஒரு ரோட்டில் ஒரு நாளைக்கு? அப்போ ஆண்டுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? இப்போ பாருங்க, பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போடுறோம். ராணிப்பேட்டையிலேருந்து அப்படியே உள்ள நேர ரோடு பெங்களூருக்கு. இப்போ எங்கே போகுது? ராணிப்பேட்டை, வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், தர்மபுரி ரோடை டச் பண்ணி கிருஷ்ணகிரி போய் ஓசூர் போய் போகுது. இப்போ நேரடியாக பெங்களூர். ஏறத்தாழ 98 கிலோமீட்டர் குறையுது. ஃப்ளைட்டு கூட போக மாட்டான் இனிமேல். இப்போ நான் கார் 5 மணி நேரம் போகிறது 3 மணி நேரத்தில் போகுது. இதெல்லாம் வேண்டாம்பீங்களா? எல்லாத்தையும் வேண்டாம்னு சொன்னால் திருப்பி ஏதோ கதை படித்த மாதிரி ஒருத்தன் மரத்தடியில் கோமண துணியை கட்டிட்டு படுத்து கிடந்து ஊர்லேருந்து வந்தவன்ட்ட பேசி, ஏப்பா என்னப்பா அப்படி பண்ணியிருக்க, நீ பாட்டுக்கு வரும் வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு கேட்ட மாதிரியும். அப்போ ஒவ்வொன்றா கேட்க அப்படியா சரி, அப்புறம் என்ன பண்ணுவேன்? நல்லா வசதியாக வாழ்வேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்? நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா ஓய்வு எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். கடைசி பாயிண்ட்டை மட்டும் படிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நல்லா ஓய்வில் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் பேசுகிற கதை. அப்போ உலகத்துக்கு இணையாக நம்ம வளரவே வேண்டாமா? தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, தொழில் முதலீடுகள் நாங்கள் அதிகம் வாங்கிட்டாலாம் பேசுகிறீங்களே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் வளர இன்னும் எவ்வளோ உயரலாம்? இப்போ எவ்வளோ வெளிதான் சொல்கிறாரு 8 வழிச்சாலைக்கு நாங்கள் எதிரி இல்லைன்ட்டாரு. இவங்க ஆட்சிக்கு வந்தால் ஒன்று, எதிர்க்கட்சி இருந்தால் ஒன்று, அப்படி தான் எல்லா திட்டத்தையும் அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி புதிய திட்டங்களை எல்லாம் பாஜக நிச்சயம் கொண்டு வரும். கண்டிப்பாக சார். பாஜக அதிமுக கூட்டணி செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அமித்ஷாவை. இவர் போனதுலேயுமே அண்ணாமலை அவர்களும் போயிட்டு வர்றாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? இந்த கூட்டணி அமையுமா சார்? சார் டெல்லிக்கு போயிட்டு வர்றது எல்லாரும் நிறைய பல வேலைகளுக்கு போயிட்டு வரோம். போகிற முறை செங்கோட்டையன் போயிட்டு வர அடுத்த நாள் எங்கள் தலைவர் வந்திருந்தாங்க. எங்கள் தலைவர் மீனவர்கள் பிரச்சனைக்காக அமைச்சரை பார்த்தாங்க, ரயில்வே துறை கோரிக்கைக்காக அமைச்சரை பார்த்தாங்க. அடுத்த நாள் ராணி வீராங்கண்ணை அம்மா வேலுநாச்சியார் அம்மா அவங்களுடைய ஒரு டிஜிட்டல் புக் ரிலீஸு ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டாங்க, அதில் கலந்துக்கிட்டாங்க. இப்படி பல வேலைகள் இருக்குது. போகும்போதெல்லாம் இந்த கூட்டணிக்காக மட்டுமே டெல்லி போகிறதா தமிழக நீங்கள் நினைக்க, தமிழக மக்கள் பிரச்சனைக்காகவும் டெல்லிக்கு போகிறோம் சார். இவங்க போயிட்டு வந்தோன்னே அடுத்து யார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி கொஷின் மார்க் வருதுல்ல, ஒரு மேஜரான ஒரு சரி போயிட்டு வந்து பத்திரிகை ஊடகங்கள் தங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அண்ணாமலை அப்படின்னாலே மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லோரும் கவனிக்கிறாங்க. அவர் பேசுகிறது எப்படி கவனிக்கிறாங்க, அவர் பேட்டி கொடுக்கறது எப்படி கவனிக்கிறாங்க, அவர் மேடையில் பேசுகிறது எப்படி கவனிக்கிறாங்க, அவர் எழுதுறது எப்படி கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை என்ற மனிதரை மக்கள் கவனித்துட்டு இருக்காங்க. மக்கள் கவனிக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய ஊடக முக்கியத்துவம் கிடைக்கிறது. அதனால் எல்லா செய்தியும் நீங்களே போட்டுட்ருக்கீங்க.
அவர் சொல்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அண்ணாமலை தூக்கிட்டாதான் நாங்கள் உங்களோட கூட்டணிக்கெல்லாம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் தரப்புல ஒரு பேச்சுகள் அடிபடுது. அதை பற்றி உங்களோட கருத்து? அது எப்படி இந்த பேச்செல்லாம் எங்கே அடிபடுது, எப்படி அடிபடுது? ஒரு பெரிய தேசிய கட்சியை 21 மாநிலங்களில் ஆளக்கூடிய கட்சியை, இந்தியாவை 3வது முறை வெற்றி பெற்று ஆளக்கூடிய கட்சியை வந்து உங்கள் மாநில தலைவரை மாத்திராதான் கூட்டணி அது இதுன்னு யாராவது பேசுவாங்களா? அப்படிலாம் பேச மாட்டாங்க. பெரிய தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, அவங்க சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 26ல் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவோட பேச தொடங்கியிருக்கோம், முறைப்படி அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அறிவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர் அவருடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து ஒரு நல்ல முடிவு வரும் நம்ம எதிர்பார்ப்போம். இப்படி இவர் கண்டிஷன் போட்டாரா, அவர் கண்டிஷன் போட்டாரா, அண்ணாமலையை மாற்றிடுவாங்களா, அவங்க ராஜினாமா பண்ண சொல்லுவாங்களா, இப்படிலாம் நம்மளே ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே தவறு. உண்மை விரைவில் வெளிவரும். அடுத்து நீங்களா இருக்கலாம், இல்லாட்டி நயினார் நாகேந்திரன் சாரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிப்படுது. சார் நீங்கள் முதல்ல கேள்விக்கு இதுவும் கேள்வி ஒன்று தானே, அதனால பொறுத்திருப்போம். ஓகே சார். சார், இப்போ அடுத்த கட்டமாக வக்பு வாரிய போர்டு அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. அது பல தரப்பினர்கிட்ட வரவேற்பு இருந்தாலும் சில பேர்கிட்ட ஒரு எதிர்ப்பாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? அதிகபட்ச இஸ்லாமியர்களே வரவேற்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கெட்டி மேளம் குட்டி பட்டாசு போட்டு கொண்டாடுறாங்க வக்பு வாரியம். முத்தலாக்கே அதே மாதிரி கொண்டாடினாங்க. வட மாநிலங்களில் பாஜக இஸ்லாமியர்கள் வசிக்கிற பகுதியில் வெற்றி பெறது கூட முத்தலாக்க எதிர்பார்த்து முத்தலாக்குடைய அந்த பயனை இன்றைக்கு பெண்கள் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மகளிர் ஆதரவு பாஜகவுக்கு நிறையா இருந்ததை நம்ம பார்த்தோம். பல வீடியோக்களில் ஒரு இஸ்லாமிய சகோதரி 2 வீலரில் வந்து ஓட்டு போடுறாங்க, கணவர் வந்து வேறு கட்சிக்கு போட்டேன்றாரு. இவங்களை கேட்டால் நான் பிஜேபிக்கு தான் போட்டேன், ஏன்னா முத்தலாக்கு எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த பொண்ணே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. அதே மாதிரி வக்புலையும் பல இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பை பேசுகிறாங்க, அதை விட பல இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவாக பேசுகிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற அண்ணன் ஷேக் தாவூத் கூட நம்ம முக்கியமான கட்சியினுடைய தலைவர், அவர் கூட என்ன சொன்னார், ஆதரவு தான் பேசுகிறார். அதாவது வக்பு வேற, மசூதி வேற, தர்கா வேற. மசூதி தர்காலாம் அவங்க இறை வழிபாடு நடத்துகிற இடம். இறை வழிபாடுலாம் இப்படி தான் தொழுகணும், இத்தனை வேலை தொழுகணும், இன்னைக்கு தான் ரம்ஜான், இன்னைக்கு தான் மேலாடு நபி, இன்னைக்கு பக்ரீத் அப்படின்லாம் ஒரு மத பழக்க வழக்கங்களை யாரும் தலையிட வேண்டாம், தலையிட முடியாது, அது அவங்க இஷ்டம். ஆனால் இங்கே வந்து பல அரசியல் தலைவர்களுக்கு இந்து மத வழக்கத்தில் தலையிடுறதே பொழப்பு. அது பாவத்தை அவங்க சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து இஸ்லாமிய இறை வழிபாடு பழக்க வழக்கங்கள் வேறு, அதில் நம்ம தலையிட வேண்டாம். ஆனால் வக்புங்கிறது நிர்வாகம். அது என்ன நிர்வாகம்? இஸ்லாமிய அமைப்புன்னு வக்பு நீங்கள் நினச்சாலும் வக்புங்கிறது நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற நிர்வாகம் மாதிரி சொத்துக்களை நிர்வகிக்கிற நிர்வாகம். சரி, என்ன பிரச்சனை? இந்தியாவில் பல ஆண்டுகளாக 22,300 கேஸ் இருக்குது. எங்கள் இடத்த அவங்க எடுத்துட்டாங்க, இல்லை வக்பு எடுத்தா அவன் எடுத்துட்டான், மாறி மாறி பல தாவாக்கள் நீதிமன்றத்தில் இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் தொடர்ந்து போயிட்டே இருந்தால் இந்த பிரச்சனைக்கு என்னைக்கு தான் தீர்வு? அப்போ அந்த வக்பு மசூதி தர்கா கிடையாது, அதுவே எரி வழிபாடு கிடையாது, இது ஒரு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்? சொத்துக்களை நிர்வகிக்கிற இடம். அதில் இருக்க பயண ஏழை எளிய முஸ்லீம் கிடைக்குதுன்னா கிடைக்கல, அப்போ கிடைக்க செய்யணும். ஒன்று, அந்த சொத்துக்கள் இவ்வளவுதான் இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் புதுசாக இந்த சொத்து ஏதுன்னு சொல்ல முடியாது, வேற யாரும் வக்பு சொத்துக்கு உள்ள போய் ஆக்கிரமிப்பும் பண்ண முடியாது. அப்படி ஒரு நிர்வாகத்தை இந்தியாவில் ஒரு 8 லட்சம் ஏக்கர் நிர்வாகம் இருக்கு, இடம் இருக்கு, அதை மீட்கணும். அதெல்லாம் மீட்கிறது இல்லைங்க, அதை ஒழுங்குபடுத்தணும். மீட்கிறதுன்னு நீங்க சொல்றதுனாலதான் பயப்படுறாங்க, அப்படிலாம் மீட்கிறது கிடையாது. இந்த ஊர்ல சென்னை மாவட்டத்தில் இஸ்லாமியர் சொத்து ஒரு 440 ஏக்கர் இருக்கு, 23 பில்டிங் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கு மார்க் பண்ணு, அது சர்வே நம்பர், எந்த சர்வே நம்பர் இருக்கு சர்வே நம்பர் போடு, என்ன சைஸ் இருக்கு போடு, என்ன கைட்லைன் வெளி போடு அப்படின்னு கலெக்டர்கிட்ட ஒரு ரெக்கார்டு வேணும். இது வரைக்கும் இல்லை. பஞ்சாப்ல ஒரு நீதிபதி கேட்டார், நீங்க என்ன எல்லாத்தையும் மார்க் பண்ணா உங்களுக்கா? ஒரு நாள் இந்தியாவே மார்க் பண்ணிடுவீங்களா, உங்க இதுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்டார். அவரு கூட பாராட்டுகளும் கொஞ்சது, கண்டனமும் வந்தது. ஞாபகம் நினைக்கிறேன் பஞ்சாப்ல. அந்த மாதிரி அதெல்லாம் எதிர்காலத்தில்
இந்த மத சண்டையை தூண்டி விடுறதுக்கு, மதத்தை பிரிக்கிறதுக்குன்னு நிறைய கட்சிகள் இருக்காங்க நாட்டில், மதவாத கட்சிகள். இப்போ திமுக மாதிரி ஒரு மதம்னா ஒன்று, இன்னொரு மதத்தை கிண்டல் பண்ணுறது, ஒரு மதத்தை போட்டுறது, திருமாவளவன் மாதிரி, இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரி இப்படின்னு இருக்காங்கல்ல. அவங்களனால இந்த மாதிரி வக்ஃபோட சொத்துக்களுக்கு பிற்காலத்தில் பாதிப்பு வந்துடும். அதை வந்து நிர்வாகம் பண்ண முடியாமல் போயிடும். பல பேர் அவங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. தனிநபர்கள் வக்ஃப் சொத்துக்களை, இஸ்லாமிய மக்களுக்கான சொத்துக்களை அவங்க ஆட்டையை போட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் பார்த்து அதை சீர்படுத்தி நெறிப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த வக்ஃப் சட்ட திருத்தம். இதை வந்து மத ரீதியாக பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக சார். சார், இந்த கச்சைத்தீவு பிரச்சனை நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே வருது. இப்போ அது விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? நீண்ட காலமாக இல்லைங்க, சமீபத்தில் தாங்க இருக்கு சார். நீண்ட காலமாகவே இருக்கு சார். கலைஞர் காலகட்டத்தில இருந்து இப்போ முடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல சார். தூக்கி கொடுத்துட்டீங்களே, கொடுத்த பிறகு பிரச்சனை. ஏன் சொத்தை கொடுக்க நீங்க யாரு? இந்திய மக்களுக்கான சொத்தை இந்திரா காந்தி, கருணாநிதியும் தூக்கி கொடுத்தது ஏன்? அவங்க பண்ண அநியாயம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. பாரம்பரியமா மீன் பிடிக்கிற பகுதியில் போய் மீன் பிடிக்க முடியல. அங்கதான் மீனவர்கள் நிறைய இருக்கு. ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவை போய் நீங்கள் தூக்கி கொடுத்ததுனால சர்வதேச கடல் எல்லை குறைஞ்சிருச்சு. அந்த பாதிப்பை இன்னைக்கு மீனவர்கள் அனுபவிக்கிறாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்னதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் போட்டாலும், அது போட்டாலும், போலித்தனமாக பேசினாலும், பொய்யா பேசினாலும், மக்களுக்கு அவர்கள் செய்த குற்றம் மாபெரும் மன்னிக்க முடியாத குற்றம். இது வரலாற்று பிழை. இன்னைக்கு மீனவர்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது உடனே நீங்கள் போய் உடனே டிக்கெட்டு காசு கொடுத்து கிரிக்கெட் டிக்கெட் வாங்கிட்டு வர மாதிரி மோடி போய் உடனே அதை வாங்கிட்டு வந்துருங்க. மோடி இதை வாங்குறது மட்டுமா அவருக்கு பிரச்சனை? மீனவர்கள் 10 பேர் விடுதலை பண்ணாங்க, எல்லாரும் விடுதலை பண்ணல, எல்லாம் உடனே என்ன கேட்க முடியல, இது மட்டுமா அவருக்கு பிரச்சனை? சைனாவும் அவனும் பேசிகிட்டு இருக்கா, நம்ம நாட்டுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. பாகிஸ்தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. நம்ம ஊரில் இத்தனை தொழில் திட்டங்களுக்கு அவங்க பயன்படணும், அவங்க நமக்கு பயன்படணும். நம்ம தமிழர்கள் நிறையா வாழ்கிற மக்களுக்கு, அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு ஏற்கனவே 32,000 வீடு, இன்றைக்கி புதுசாக 10,000 வீடு, அவங்க பக்கம் சாலை வசதி, நூல் நிலையம், பள்ளிக்கூடங்கள், போக்குவரத்து ஏற்பாடு, மருத்துவமனை ஏற்பாடு அத்தனையும் பாரத பிரதமர் செஞ்சுட்டு வர்றாரு. அதை நம்ம பேச மாட்டீங்களா? அதை பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டீங்களா? அரசியலுக்கு ஏதோ மக்களை தூண்டி உள்ளவோ அதை மட்டும் பேசுறீங்க. முதல்ல கச்சத்தீவை பற்றி திமுக பேசவே கூடாது சார். பேசுறதுக்கு அவங்களுக்கு அருகதை கிடையாது சார். யாருங்க மத்திய அரசுல இருந்தா கொடுக்கும்போது யார் மத்திய அரசுல இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இல்லை சார் வருது. கொடுக்கும்போது அவங்க தான் இருந்தாங்க, காங்கிரஸ் தான் இருந்தாங்க, காங்கிரஸ் தான் சார். இங்கே திமுக தான் இருந்தாங்க. திருப்பி அவங்க 10 வருஷம் ஒன்றா இருந்தீங்கல்ல, கொஞ்சம் குழாவுனீங்கல்ல. அன்னைக்கு நீங்களாம் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து பேசக்கூடாதா? இந்த கச்சத்தீவு பிரச்சனை பெருசாக இருக்குது, எப்படியாவது நம்ம அதை மீட்கணும் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? அப்போ என்ன சதி திட்டம்? ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது தூங்குனீங்க. தமிழக மீனவர்களை பற்றி, இந்திய மீனவர்களை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. உங்கள் ஆட்சி அதிகாரம் போன பிறகு இதை பற்றியே பேசி ஏமாத்துறீங்க. முதல்ல வஞ்சகம் பண்ணீங்க, இப்போ ஏமாத்துறீங்க. நன்றி சார்.